மீனம் ராசினியர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்குங்க சார். அது என்னங்க சார்? என்ன கேட்டாங்களும் சரி, மற்றவங்களை ஏதாவது கேட்குறாங்க, ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்கள். எந்த உதவியை கேட்டாலும் இவர்களை ஒரு ரெக்வஸ்ட்டோடு கேட்கும் பொழுது அதற்கான முழுமையான பலன்களை நிச்சயமாக அடைவாங்க. ஒரு வேளை கொஞ்சம் அதிகாரத்தன்மையோட ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட இது பண்ணாங்கன்னு வச்சுங்க. மீன ராசியை பொறுத்தளவுக்கு முதல் இடத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்யணும். அந்த ரொட்டேட்டட் டைப் டே டு டே லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான தொழில்களை இவர்கள் முன்னெடுக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அல்லது கடல் கடந்து தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான மாற்றங்களை தரும். சூரிய நமஸ்காரத்தை ரொம்ப சிறப்பாக இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாவே இவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாவே பாதங்கள், கால் பாதம் தான். பர்டிகுலர் இந்த முழங்காலிருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இதனால் வரக்கூடிய ஒரு சிறு பாதிப்பு கூட பக்தி+ அனைவருக்கும் வணக்கம். என்ற அம்மோட அதிபர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்க போது, அவங்க வாழ்நாள் முழுவதும் என்னெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த பதிவில் இருக்க போதுங்க சார். பொதுவாக மீனம் அப்படிங்கிறவங்க ஒரு தத்துவ அடிப்படையில் அந்த ராசிக்கு சொல்கிறாங்க சார். அது என்ன தத்துவங்க சார்? மீனம் காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது ராசி. அது அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ராசிக்கு என்ன தத்துவம் இயங்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உபய நீர் தத்துவ ராசி. உபயம்னாவே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை பெற்றவர்கள். ரெண்டாவது நீர்த்த தூராசியும் போது இங்கே மனசை பிடிக்குங்க. ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நீர்த்தத்துவம் சம்மந்தப்பட்ட மனநிறைவோட எந்த ஒரு விஷயத்தையும் மனநிறைவோடு அணுகக்கூடியவங்க. ஒரு தெளிவான பார்வை நிச்சயமாக இருக்கும். உபயம் அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகமான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய தன்மையும் வெளிப்படுத்துவாங்க. மனதை ஸ்திரத்தன்மையோட ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை தரக்கூடிய இந்த உபய நீர்த்த தூராசியாகப்பட்ட மீனம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். மீனம் ராசினியர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்குங்க சார். அது என்னங்க சார்? மீன ராசியை சார்ந்த ஆண் பெண் இருபாலருமே பார்த்திங்கன்னா உபயம் அப்படின்ட்டாவே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அதிகம் வந்துடும். என் காரணத்தை கொண்டு என்ன கேட்டாங்களும் சரி, மற்றவங்களை ஏதாவது கேட்குறாங்க, ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்கள். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்பில் இவங்க கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இவங்களுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா எந்த உதவியை கேட்டாலும் இவர்களை ஒரு ரெக்வஸ்ட்டோடு கேட்கும் பொழுது அதற்கான முழுமையான பலன்களை நிச்சயமாக அடைவாங்க. ஒரு வேளை கொஞ்சம் அதிகாரத்தன்மையோட ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட இது பண்ணாங்கன்னு வச்சுங்க, எந்த வேலையும் நடக்காது. நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு திறமை, அந்த மன உறுதி இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய தனிச்சிறப்பின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசு தான். மனதது செம்மையானால் மார்க்கம் தேவையில்லை வெளிப்பாடு, அந்த மாதிரியான ஒரு தன்மையில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க தேவையில்லை அப்படின்னா இவங்க மனசே தெளிவான சிந்தனைகள் இருப்போம். அப்படிங்கிறனால எண்ணிய காரியங்களை எண்ணியாங்கு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறையருள் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் தனிச்சிறப்பு. மீனராசிரியர்களுக்கு அவங்க லைஃப்பில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் வருங்க சார்? மீன ராசியை சார்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவான பொருளாதார வசதி, ஒரு வாழ்க்கையில் முழுமையான யோகம் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாவே பருவ வயசுலேயே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக ஒரு 17 வயதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த யோகம் இவர்களுக்கு ஒரு 55 வயது வரையே முழுமையாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை அனைவரையுமே அனுசரித்து சென்று தன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், வாழ்க்கை துணை, பெற்ற குழந்தைகள் அனைவரோடுமே அந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்து மனோத ரீதியாக மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலையும் கொடுத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையும் செழுமையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். இவர்கள் ஒரு முதலாளித்துவமான ஒரு தன்மையில் செயல்படுற பட்சத்தில் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் பரோபகரமான மனநிலையோடு எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த மீன ராசியினர் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை.
ஸோ 17லிருந்து 55 வரை இவர்களுக்கு வாழ்க்கை பொற்காலமாக அமையும். மீன ராசினியர்களுக்கு திருமணம் அப்படிங்கும்போது எந்த ராசியுடன் திருமணம் செய்தால் யோகமாக இருக்குங்க சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு முதலிடத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்யலாம். இந்த ரிஷபராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் திட்டம் போடுறாங்களோ அத்தனை திட்டங்களை எல்லாத்தையுமே வின் பண்ணிகிட்டே வர்றதுக்கான ஒரு சப்போர்ட் கிடச்சிரும். ஸோ முதல் தரமான யோகத்தை தரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியை சேர்ந்தவர்களோட இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டார்கள் என்றால் அந்த ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு தன்மையில் ஒரு மேம்பட்ட தன்மையிலான சுபயோகங்களையும் ஒரு கௌரவமான யோக வாழ்க்கையும் வருமானத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத பொருளாதார ரீதியான சக்ஸஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்துல சமசப்த ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி இவர்களுக்கு சரியான ஃபேர். ஸோ கன்னி ராசியை சேர்ந்தவர்களை இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் செல்வாக்கு பஞ்சமே இருக்காது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த குறைபாடுகளும் இருக்காது. திருமணத்துக்கு பிறகு இருவரும் நல்ல தேசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். கணவன் மனைவி ஒரு இடத்துக்கு போகிறாங்கனாவே அந்த இடத்துல ஒரு பிரகாசமாக தேசஸாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. மேலும் அந்த வசதி வாய்ப்பு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் தேடிட்டு வரும். தனித்திறமையை மிகப்பெரிய அளவில் அற்புதமாக பயன்படுத்துவாங்க. மருத்துவத்தில் இவர்களுடைய கைராசிங்கிறது நல்லா வெளிப்படும். இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களோட இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளும் பொழுது 3ஆம் இடத்துல மகர ராசி. இந்த மகர ராசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மீனராசியை சேர்ந்தவர்கள் ஒரு தன்னிறைவான முன்னேற்றத்தை நோக்கி அரசியல் ரீதியாகவே செயல்பட ஆரம்பிப்பாங்க. அரசியலில் குடியேற்றி பறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அற்புதமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். மீனராசினியர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது என்னென்னங்க சார்? மீன ராசியை சேர்ந்தவர்கள் நெருப்பு தத்துவ ராசியாகப்பட்ட மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசியை சேர்ந்தவர்களை எக்காரணத்தை கொண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை திருமணம் செஞ்சுட்டா இவங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நிம்மதி இருக்காது. அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே தடை செஞ்சிடும். பர்டிகுலராக மேசராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் விபத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சிம்ம ராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா எதிர்பாராத எதிர்ப்புகளும் தடைகளும் தாமதங்களும் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துடும். தனுசு ராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது தொழில் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே இந்த மீன ராசிக்கு சேரும். அப்படிங்கிறனால இவர்களை தவிர்த்து விட வேண்டும். மீனராசினியர்களுக்கு ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கும்போது எந்த துறை சார்ந்த தொழில் தொடங்கினால் சக்ஸஸ் அதிகமாக இருக்குங்க சார்? மீன ராசியோட சின்னம் பார்த்திங்கனாவே ஒரு மீன் ஒரு ரவுண்டு அப்படியே அந்த ரீசைக்ளிங் டைப்பில் இருக்கும். ஒரு மீனுக்கு பின்னாடி ஒரு மீன் இருக்கிற மாதிரியான அந்த ராசி தன்மை இருக்குங்க. ஸோ இவர்கள் இந்த ரீசைக்ளிங் டைப் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஒரு ப்ராசஸ் நடக்குது, திருப்பியும் அதே நடக்குது. அப்படிங்கன்னா உணவகம் சம்மந்தப்பட்டது சாப்பிட்றீங்க, திருப்பி அடுத்த நாள் திருப்பி சாப்பாடு, அந்த மாதிரி அந்த ரொட்டேட்டட் டைப்பு டே டு டே லைஃப் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரியான தொழில்களை இவர்கள் முன்னெடுக்கலாம். பால் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மீன் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் பர்டிகுலராக இந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். இதேமாதிரி ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையிலையும் இவங்க நல்லா கொடிகட்டி பரப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குங்க. மீனம் அப்படின்னாவே இந்த இடத்துல மனசு அதிக அளவில் ஆளுமை செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் செய்கிறது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட துறை, மனோ தத்துவம் சம்மந்தப்பட்ட துறை, அல்லது இயலிசை நாடகம் சம்மந்தப்பட்ட அந்த கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அழகாக ஒரு விஷயத்தை காட்டுறது, மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை இவங்களுக்கு தர ஆரம்பிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அல்லது கடல் கடந்த தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான மாற்றங்களை தரும். வெளிநாடுகளில் சென்று மிகப்பெரிய வெற்றிகளை சுகரிப்பதற்கான யோகம் ஒரு ஜாதகத்தில் இந்த மீனை நல்லா வலுத்து நின்றுச்சுன்னா தான் நடக்கும். மீனராசி ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருந்தால் தான் வெளிநாட்டில் போய் குடிகாட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வெளிநாட்டில் போயிட்டு வர்றது அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் அங்கே தொழில் செஞ்சு மிகப்பெரிய விருத்தியை பெறுவதோ இல்லை அந்த இடத்துல வழியிலிருந்து லாபத்தை பெறுவதோ இந்த மீனம் வலிமையாக இருந்தால் தான் நடைமுறைக்கு வரும். ஒருவேளை மீனம் கெட்டுப்போச்சு அப்படின்னா வெளிநாட்டில் போய் சிக்கல் மாட்டிக்குவாங்க. சிரமங்கள், கைது வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை கூட இது உருவாக்கும். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைகள். மீனராசினியர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகளைங்க சார்? நிச்சயமாக மீனராசியை சேர்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த மேஷம், சிம்மம், தனுசு 3 பேர் எதிர்ப்பை அதிக அளவில் தருவாங்க. இவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய பாதிப்பின் தன்மையை இவங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. எனவே இவர்கள்ட்டெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க.
அதே மாதிரி பர்டிகுலராக வண்டி வாகனத்தில் அவுத்து போகிறதுனா கூட இந்த ராசி சேர்ந்தவர்களோட போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்காது. இவர்கள் ஓட்டிகிட்டு போகிறத தப்பிச்சுக்குவாங்க, இவங்க பின்னாடி போனால் இவங்க மாட்டிக்குவாங்க, இவங்களுக்கு ஏதாவது இடத்துல அடிபட்டு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இது ஆளாக்கிடும். அதேமாதிரி இவர்களால் இவங்க மற்றவர்களுக்கு வழியிலிருந்து கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகிடும். இவங்க கம்முன்னு பொறுமையாக தான் அமைதியாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசியோடு சேரும் பொழுது தேவையில்லாத கெட்ட பேர், தேவையில்லாத அவப்பேர், மற்ற இடத்துலேருந்தெல்லாம் எதிர்ப்பு, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்தையுமே இது உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மீனராசி நேயர்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சார்? மீன ராசியை சேர்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாவே பாதங்கள், கால் பாதம் தான். பர்டிகுலர் இந்த முழங்காலிருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இதனால் வரக்கூடிய ஒரு சிறு பாதிப்பு கூட இவர்கள் உடல் ஆரோக்கியத்தை மொத்தமாகவே ஷட் டவுன் பண்ணிடும். அதனால் எக்காரணத்தை கொண்டு கால் பாதத்தில் முழங்கால் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். அப்படின்னா நடைப்பயிற்சி அதிகமாக செய்யணும். நடைப்பயிற்சி அதிகமாக செய்ய மீனராசியை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும். மேலும் நீர்த்தத்துவம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அதிக அளவில் உங்களை பாதிக்கும். பர்டிகுலர் ரத்தத்தில் சத்த புத்தாது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அல்லது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகள், உடல் ஆரோக்கியத்தில் பர்டிகுலர் நீர்த்தத்துவம் சம்மந்தப்பட்ட நிலைகள் இருந்தெல்லாம் இவங்களுக்கு அதிக அளவில் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். எனவே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அக்கறையோடு இவங்க செயல்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம அறிவுறுத்தோம். மீனம் ராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம்னா அது என்ன கொடுக்கலாங்க சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்ல சிறப்பான வெற்றிகளை தரும். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடும் இந்த மீன ராசிகளுக்கு ராஜயோக பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். பர்டிகுலர் இந்த மீன ராசி எப்போ வலிமையாக இருக்கிறது எப்படி என்பதை உணர்ந்து, அதாவது பர்டிகுலர் அந்த நட்சத்திரங்கள் எப்போ வலிமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்தாலும் சரி அல்லது காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தாலும் சரி, இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தன்னிறைவாக வாரி வழங்கும். மேலும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெண் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னிமார் தெய்வங்கள் அல்லது இப்போ அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், பர்டிகுலராக வடக்கு திசையை பார்த்து இருக்கக்கூடிய தெய்வங்கள், பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் அற்புதமான யோக பலன்கள் 100% வந்து சேரும். மீனம் ராசி நேயர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய பரிகாரமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிபாடுங்கிறது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்தை ரொம்ப சிறப்பாக இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாவே இவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. சூரியனை கண்ட பனி மாதிரி இவருடைய துன்பங்கள் யாவுமே நீங்கி வாழ்வில் சகல வசதி வாய்ப்புகளையும் பெற்று முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. மீனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள்.